பிரகாரம், அந்த புனித சுவர்கள், அதுக்கு அடுத்தது கருவறையை சுத்தி இருக்கக்கூடிய கோஷ்ட தெய்வங்கள், கோட்ட தெய்வங்களுடைய வெளிப்புற சுவர்கள் உள்ள, இதெல்லாம் கல்வெட்டுகள், ஏராளமான கல்வெட்டுகள் அதுல எழுதப்பட்டிருக்கு. சரிங்க. இத நிறைய நான் என்னைக்கு இந்த சிலை தடுப்பு பிரிவுல என்னைய அங்க போட்டாங்களோ அன்னையிலிருந்து அங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து சரிங்க, அந்த கல்வெட்டுகளை எல்லாம், கோயிலுடைய கல்வெட்டுகளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். சரிங்க. அதனுடைய விளைவுதான் உள்ள இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள்லாம் வெளியே வந்துச்சு. அதனுடைய விளைவுதான் இந்த கோயிலை யாரு கட்டினாங்களோ சரிங்க, அவருடைய பிரதிமைம்பாக. பிரதிமைன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்க பெரிய சிவனடியாரு, முடிஞ்சா என்ன உங்களால சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். பிரதிமைனா என்ன, சிலைன்னா என்ன, தெய்வ திருமணினா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. பிரதிமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சிலை அப்படிங்கிறது நம்ம மனிதனாக வாழ்ந்து இறந்தவங்களுக்கு வைக்கிறது சிலை. சரி. நாயன்மார்கள் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வைக்கிறது பிரதிமை. சரி. இறைவனுக்கு வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ திருமேனின்னு சொல்லுவோம். சரி, ரைட், கரெக்ட். விக்கிரகம்னு என்ன சொல்றீங்க? விக்கிரகங்கிறது சமஸ்கிருத மொழியில் சொல்கிறதா சொல்கிறாங்க. தெய்வ திருமேனி இல்லையா? தெய்வ திருமேனி. அதே தெய்வ விக்கிரகம் அப்படின்னா அது விக்கிரகம்ங்கிறது சமஸ்கிருதமாகவும், தெய்வ திருமேனிங்கிறது தமிழ் சொல். சரி, கரெக்டா சொல்லிட்டீங்க, எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா 63 நாயன்மார்களை வந்து, சரிங்க, அதாவது மனிதனா பிறந்து சாவரங்களுக்கு வைக்கிறது சிலை அப்படின்னா, இந்த கோயில்ல சரிங்க, ஒரு சிலை ரெண்டு, அந்த கோயிலை கட்டின ஒரு மனுஷனா இல்லையா? மனிதர் தான். மனிதரா தான் இருந்திருக்காரு, மனிதரா தான் இறந்திருக்காரு. சரி. ஆனா அதே கோயில்ல நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அவங்க மனிதர்களா பிறந்து மனிதர்களா செத்தா கூட, சரிங்க, அவங்க இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம தெய்வமா நம்ம போற்றி அவங்க வணங்கிக்கிட்டு இருக்கோம். உண்மைதானே? உண்மைதாங்க ஐயா. அதனால அவங்களுக்கு 2 கை தான் வச்சிருப்பாங்க சில தெய்வ விக்கிரகங்க. அந்த விக்கிரகத்துல 10 திருமணில 2 கை தான் இருக்கும். ஆமாங்க. ஆண்டவனுக்கு மட்டும்தான் 4 கை வைப்பாங்க. ஆமாங்க ஐயா. ஆனா சில இடங்கள்ல உமா பரமேஸ்வரி இருக்கா இல்லையா, ஐயாவோட மனைவின்னு சொல்ற இறைவி, ஆமாங்க ஐயா, அவங்களுக்கு 2 கை தான் வைக்கிறாங்க. சரிங்க. ஆனா அதே துர்கா பரமேஸ்வரின்னு பார்த்தோம்னா அதுக்கு 4 கை வைக்கிறாங்க. அது என்ன வித்தியாசம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா மொத்தத்துல நீங்க சொல்லக்கூடிய 63 நாயன்மாருக்கு 2 கை தான் இருக்கும். சரிங்க. அப்ப மனிதர்களா பிறந்து மனிதர்களா இருக்கா நம்ம சொல்றோம். ஆனா அவைகளையும் நம்ம வந்து தெய்வ திருமேனி எடுத்து நம்ம பூசணை எல்லாம் செய்யறோம் இல்லையா? முக்கியம் அது. சிவனடியார்கள் ரொம்ப முக்கியம். சரிங்க. நீங்க அவங்க திருமதி சிவலட்சுமி, அதுக்கு அடுத்தது அது அவரு பாலசுப்ரமணியம், பால சிவசுப்ரமணியம், சிவபால சுப்பிரமணியம், இவங்க எல்லாம் அதெல்லாம் கும்பிடுறாங்க. அப்படி